எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு அப்டேட். பகவந்த் கேசரியோட ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர். அதாவது தளபதி விஜய் அவருடைய கடைசி படம். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த படம் வந்து டிக்கெட் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிக்கெட்ஸும் வந்து சோல்ட் ஆகிடுச்சு. முக்கியமாக சொல்லப்போனால் பெங்களூரில் வந்து இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டே எல்லா ஷோவும் டிக்கெட் ரூ. 1000 எல்லாமே சோல்ட் அவுட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபேன்ஸு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இந்த படத்துக்கு. எதுக்காகனா கடைசி படம் அப்படின்ற ஒரு பேருக்காக தான், வேறு எதுக்குமே கிடையாது. ஸோ அந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பகவந்த் கேசரி அந்த படத்துடைய ரீமேக் தான் அப்படின்றது வந்து ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அமைஞ்சு போச்சுங்க. ஆனால் பவந்த் கேசரி படம் மொக்கையாடான்னு கேட்டிங்கன்னா, பவந்த் கேசரி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான கமர்ஷியல் படம். விஜய்க்கு வந்து 100% வந்து சூட் ஆகிற படம் தான் பவந்த் கேசரி. என்ன ஒன்று, அந்த படத்தில் நம்ம பாலையா வந்து தேவையில்லாம் பண்ணிருப்பார். அதெல்லாம் ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு விஜய்க்கு ஏற்ற மாதிரி பண்ணி பக்காவாக கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பக்காவான படமாக இருக்கும் இந்த பகவந்த் கேசரி ஜனநாயகன். இந்த படம் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெய்லரே வந்து ஆரம்பிக்கிறது தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற பேரை கொடுத்து யாருன்னு பாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவர் பில்டப் கொடுத்து அவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் சம்பவம் பண்ணுறான்ல, அவன் பண்ண சம்பவத்திலே ரெக்கார்டு வைக்கிறவன்ற மாதிரி ஒரு டைலாகை போட்டு பில்டப் பண்ணி அப்படி தளபதி என்ட்ரி அப்படி கொடுக்குறாங்க. அடுத்தது மமிதா பைஜு ஆர்மிக்கு இப்போயாச்சும் சைன் பண்ணுமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இது அப்படியே பவந்த் கேசரி தான். பவந்த் கேசரியில் ஸ்ரீலீலாவிட்ட வந்து நம்ம பாலையா கெஞ்சுவார், எப்படியும் சைன் பண்ணுமா ஆர்மிக்கு, போலீஸுக்கும் ஆர்மிக்கு சைன் பண்ணுமான்னு கெஞ்சுவார். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து விஜய் கெஞ்சுறாரு. அப்புறம் ஒரு ஃபேக்ட்ரி ஃபைட்டை காட்டுறாங்க. அந்த ஃபைட்டும் வந்து அங்கே பவந்த் கேசரியில் இருக்கிற ஃபைட்டு தான். ஸோ சீன் பை சீன் பவந்த் கேசரிலேருந்து இந்த படத்தை வந்து உருவிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியுதுங்க. ஏன்னா ரீமேக்குன்றதில் அப்படியே எடுத்துக்கிறாங்க தான். என்ன ஒன்றுனா அரசியல் உள்ள வருது. இதில் வந்து பவந்த் கேஸில் வந்து அரசியல் கிடையாது. போலீஸ் ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கும், எல்லாமே ஓகே தான். அதுவும் முக்கியமாக வந்து பவந்த் கேஸில் வந்து பாலையா வந்து சொல்லுவார், ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். சீனு செம்ம சீன், அது கூஸ் பம் சீன்ஸ். அது அந்த படம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அது டைலாக் பேச பேச ஒவ்வொரு ஷாட்டும் இந்த போலீஸ் இன்ட்ரோ கொடுப்பாங்க பாருங்கள், அப்படி ஒரு சீனு. அந்த சீன் இந்த படத்தில் அதே அதே மீட்டரில் வச்சுட்டாங்கன்னா தியேட்டர் வந்து நாசமாகிட போகுது விஜய்க்கு. அப்படி ஒரு சீன் தான், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து அரசியல் உள்ளே வருது. பிரகாஷ்ராஜ் கேரக்டரை உள்ளே கொண்டு வந்து அரசியல், அதாவது அரசியலுக்கு வராருல, அதுக்கு சில டைலாக்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. அந்த டைலாக்லாம் பாருங்களா. மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு இதுக்குள்ளே வராத, உன்னை காப்பாற்றிட்டு ஓடிடு அப்படின்னு வில்லன் வந்து பாபி டேவில் வந்து விஜயை பார்த்து சொல்கிற மாதிரி ஒரு டைலாக்கு. அப்புறம் மொத்த அயோக்கியனங்களும் ஒன்றா இருக்கிறானுங்க, அவனுக்கு ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு விஜய் சொல்கிற டைலாக்கு. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, விலைக்கு போ அப்படின்னு பிரகாஷ்ராஜ் பேசுகிற டைலாக்கு. அப்புறம் உன்னை காலி பண்ணிவிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன் எவனாச்சும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா திரும்பி போகிற ஐடியாவே கிடையாது, ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு விஜய் சொல்கிறது. அப்புறம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ண அரசியலுக்கு வாங்குறாங்கன்னா கொலை பண்ணுறதுக்கும் கொள்ளடிக்கும் அரசியல் வரீங்கன்னு நம்ம விஜய் வந்து சாட்டை எடுத்து அரசியல்வாதியில் வெளுத்து கட்டுறது எம்ஜிஆர் மாதிரி, ஓகேங்களா. ஸோ அதுமாரி அரசியலுக்காக ஒரு ஃபுல் மீல்ஸையும் இந்த படத்துக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது ஃபேன்ஸுக்கும் தொண்டர்களுக்கும் அப்படி ஒரு பரவசத்தை கொடுக்க போகுது. ஏன்னா அரசியல் இந்த படத்துக்குள்ள வந்து ஸ்ட்ராங்காக பேச போகிறாங்க. அவர் வந்து கடைசி படம், இனிமேல் இந்த படம் நடிக்க போகிறதில்ல, அடுத்து அரசியல் தான் முழுக்கன்றதில் கடைசி படம் அரசியலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துக்குள்ளே டைலாக் சீன்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து வில்லன் பேபிடியோ அந்த என் பொண்ணை அடித்தது எவன்டா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா குட் பை டாக்லியில் வந்து அஜித் சொல்லுவார்ல, இந்த வழியை கொடுத்தது எவன்டா அப்படின்னு சொன்னோன்னே அர்ஜுன் தாஸ் ₹1 தாரன்னு வருவார்ல, அதேமாரி எவன்டான்னு நம்ம தளபதி விஜய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாபிடியோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அந்த ஒரு பாடி, அந்த வாய்ஸ் மாடுலேஷனு, அந்த பிஜிஎம்லாம் வந்து தெறிக்க விட்டுருக்குது. அந்த வில்லுடைய அந்த போர்ட்ரேட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு என்ன ஒன்றா வில்லன் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து சயின்டிஃபிக்காக இருப்போன்னு தெரியல. ஏன்னா ரோபோ வருது, அந்த ட்ரோன்லாம் வருது, இதெல்லாம் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு எடுத்துப்பாங்களா அப்படின்றது எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இந்த படத்தில் வர பிரச்சனையாகவே இருக்க போகுது, அதுதான் நினைக்கிறேன். அது கிளிக் ஆச்சுன்னா ஓகே. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரோனாக வருது, ட்ரெயினில் வண்டி ஓட்டுறாங்க, ரோபோட் வந்து அடிக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக இருக்குது, செட் ஆகுமா அப்படின்றது எனக்கு வந்து ஒரு சின்ன கேள்வியாக இருக்குது. அது படம் பார்க்கும்போது தெரியும். அதுக்கப்புறம் வந்து பிரியாமணி இருக்கிறாங்க, ஜஸ்ட் லைக் தட் தான். பூஜா ஹெக்டே ஹீரோயினாக இருந்தால் கூட பூஜா ஹெக்டே வந்து சிம்பிளாக அந்த காஜல் ஆகிற அதில் வந்து வேலை கிடையாது. இதுலேயும் சுத்தமாக வேலை கிடையாதுங்க. பூஜா ஹெக்டேக்கு வேலை கிடையாது. ஒரு சாங்ஸ் வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா ஒரு குத்து சாங் தளபதியும் பூஜா ஹெக்டேயும் ஆகிற மாதிரி குத்து சாங் வச்சுருக்கலாம். பட் விஜய்க்கும் அவங்களுக்கும் சாங்ஸ் இருக்கா இல்லையான்றது வந்து படத்தை பார்த்தா தெரியும், ஓகேங்களா.
அதுக்கப்புறம் மமிதா பைஜு தான் இந்த படத்தில் வந்து ஸ்ட்ராங்கான கைட்டர். பவன் கேஸ்ட்லேயே வந்து ஸ்ரீலடா தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பாலையாக்கு அப்புறம் வந்து ஸ்ரீலடா தான். அதேமாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க. விஜயும் வந்து மமிதா பைஜும் தான். அப்புறம் வந்து வில்லன் கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போகுதுங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது, இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் படத்துக்கே உண்டான ஒரு ட்ரெய்லர். ஹச்சிமில சொல்லிருப்பாரு அந்த ஆடியோ லான்ச்சில், நீங்கள் ரீமேக்னு சொல்லிருப்பீங்க, இந்த படத்தை உள்ளே பூந்து ஆட்டிலான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் கண்ணா இது தளபதி படங்க ஐயா அப்படின்னு சொல்லுவார்ல, அது உண்மைதான். பக்கா கமர்ஷியலில் வினோத் இப்படி படம் கொடுப்பாரா கமர்ஷியலில் அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது எனக்கு. நீங்கள் துணிவு வலிமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டாக டீல் பண்ணுறவாரு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஆனால் வந்து அந்த கமர்ஷியல் மட்டும் வந்து ஷார்ட்டாக ஒரு ஒரு இது ஷார்ப்பாக இருக்கும். எப்படி சொல்கிறது, வந்து ஒரு ஒரு சாஃப்டாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இறங்கி அடிச்சிருக்காரு கமர்ஷியல் எலிமெண்ட்லாம். ஸோ வந்து ஹச்சி வினோத் இறங்கி வேலை பார்த்துருக்காருங்க விஜயோட கடைசி படம் அப்படின்றதுல. ஸோ அது வந்து கண் கூட தெரியுது. ஆப்போசிட்டில் வர படம் பராசக்தி, ஒரு பயங்கரமான கண்டென்ட் இது. எலெக்ஷன்ஸுக்காகவே இந்த படத்தை கொண்டு வராங்க. விஜய் படம் ஜனநாயகனை எப்படியாச்சும் காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து கொண்டு வராங்க. அந்த படம் வந்து விஜய்க்கு போட்டியாக விட்டால் கூட அந்த படத்துக்கு ஈக்குவலாக ஜனநாயகம் நிற்குமா அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. எதுக்காகனா இது வந்து ஒரு பகவந்த் கேஸ்டோட ரீமேக்குன்னு சொல்கிறதால அது வந்து ஒரு பக்காவான கண்டென்ட்டு. ஹிந்தி எதிர்ப்பு இருக்குல்ல, அது வந்து பக்காவான கண்டென்ட்டை உள்ளே வச்சு அந்த படத்தை கொண்டு வராங்க. ஸோ பராசக்தியை ஜனநாயகன் ஓவர்டேக் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இதில் வந்த ஆக்ஷன் சீன்ஸ் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் கிளிக் ஆகிடு. பவன் கேசரியில் வந்து ஒரு பக்காவான மெசேஜ் இருக்குங்க. குட் டச் பேட் டச் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு ஒரு மெசேஜ் இருக்குது. அதெல்லாம் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சு கிளிக் ஆகிடுச்சுன்னா 10 நாள் லீவில் எந்த சக்தியும் ஒன்றும் பண்ண முடியாது ஜனநாயகனை. அதை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இன்னும் பராசக்தி படத்துடைய ட்ரெய்லர் வரல, அது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் ட்ரெய்லர் ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் ட்ரெய்லர். நம்பி டிக்கெட்டை புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் வந்து ரெடி ஆகியிருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.